ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். சென்னையில் கரை ஒதுங்குற ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கும் இஸ்ரேல் பீச்சில் இந்த ஏரியாவில் அங்கே இருக்கிற பீச்சில் போகக்கூடிய ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கும் ஒரு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டிங் பண்ணும். ஸ்டிங்கிங் ரெட்டிஷ் ஆகும், அரிக்கும், ஒரு மாதிரி ஆகும். அப்புறம் அந்த இதில் என்ன எஃபெக்ட் வரும்னா சில ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை டக்குன்னு தாக்கும். அப்புறம் கார்டியக் அரெஸ்ட்டு. இஸ்ரேலில் ஜெல்லி ஃபிஷ் ஏன் செய்தி ஆகுது அப்படின்னா, ஒரு 1000 ஜெல்லி ஃபிஷ் வர்ற இடத்துல 1 லட்சம் ஜெல்லி ஃபிஷ் வந்தால் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷால் அந்த தொல்லையை தாங்கவே முடியல. இதே ஒரு ராக்கெட்டை போட்டோ அல்ல F-16 போட்டோ இது போட்டோ அடிக்கலாம்னா அடிக்கவும் முடியல, தண்ணிக்குள்ளே இருக்குது. ஆனால் ஏன் இஸ்ரேலுக்கு இவ்வளோ பாதிப்பு அப்படின்னா, இஸ்ரேல் மட்டும் இல்லை, இஸ்ரேல் மாதிரி எந்த நாடும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் அங்கே ஜெல்லி ஃபிஷ் வரத்தான் செய்யும். ஆனால் இஸ்ரேல் ரொம்ப குறுகிய மனப்பண்ண இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நினைக்கிறான்ல, அப்படி பண்ண நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜெல்லி ஃபிஷ்ஷும் இன்னொரு வகையில் அவனை போட்டு தாக்குது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மேலேயும் இஸ்ரேல் படையெடுத்து போகக்கூடிய அதே வேளையில் இஸ்ரேல் மேலே படையெடுத்து வர்றோம் அப்படின்னு சொல்லி ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் படையெடுத்து வந்துட்டு இருக்கு. ஜெல்லி ஃபிஷ் எப்படி படையெடுக்கும் அப்படின்ற ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கலாம், எனக்கும் அந்த ஆச்சரியம் இருக்குது. அதை தான் விரிவாக பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சில பீச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக அந்த ஜெல்லி ஃபிஷ் கரை ஒதுங்கும். அப்படியே போய் ஆர்வத்தில் எடுக்க போனால் அது கடிச்சிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜெல்லி ஃபிஷ் பார்க்க அழகாக இருந்தாலும் அதில் சில ஆபத்துகளும் இருக்குது. ஏன் இஸ்ரேல் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுக்கு, இஸ்ரேலை பலருக்கும் பிடிக்காத நேரத்தில் ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கு பிடிச்சிருக்கு எப்படி? அதான் ஜெல்லி ஃபிஷ் ஆல்மோஸ்ட் எல்லா பீச்சுகள்லையும் மெஜாரிட்டி பீச்சுகளில் கரை ஒதுங்கும். எப்போ ஒதுங்கும்னா ரெஸ்ட் எடுக்கலாம். அல்ல, ரெஸ்ட் அது கடலில் ரெஸ்ட் எடுக்கிறது என்ன, நம்ம என்ன பெரிய கஷ்டப்பட்டு காலையில் 9 to 5 வேலைக்கு போயிட்டா ரெஸ்ட் எடுக்க போகுது, நமக்கு தான் டென்ஷன்லாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மனித பிறவிகள் தான் இருக்கிறதுலே டென்ஷனான பிறவி அப்படி வச்சுக்கங்களேன். அது எப்போ கரை ஒதுங்குன்னா, அதுக்கு இனப்பெருக்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக அந்த ஒரு மாதிரி கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, ஏப்ரல் மே இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கரை ஒதுங்கும். சென்னையில் ஜெல்லி ஃபிஷ் கரை ஒதுங்குது. இஸ்ரேலில் கரை ஒதுங்குது. சென்னையில் கரை ஒதுங்குற ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கும் இஸ்ரேல் பீச்சில் அஸ்கலான் அந்த ஏரியாவில் அங்கே இருக்கிற பீச்சில் உங்களுடைய ஜெல்லி ஃபிஷ்ஷுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். அதெல்லாம் நெத்தன்யாகு ஆளா? நெத்தன்யாகு எதிரி. ஏன் அப்படி? ஏன்னா நெத்தன்யாகு அந்த ஜெல்லி ஃபிஷ்க்கே பிடிக்கல. அவருக்கு எதிரியே இருக்கக்கூடாது உலகத்தில். ஆனால் நீங்கள் கடல் ரொம்ப பிரம்மாண்டம், அதில் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்கு எதிரியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசா அடிச்சு காசை திரும்பி அனுப்பிச்சு வருது. இதில் ஹிஸ்புல்லா வர்றாங்க, கடைசி அமெரிக்காவை திருப்பி தலையில் கொட்டுறாங்க. அதனால் அவருக்கு எதிரி இருக்கவே முடியாது. அவர் நினப்பு அப்படித்தான். கடைசியில் என்ன எதிரி உலகத்தில் ஐயோ எல்லாமே போச்சிட, நான் உலகத்தின் மிகப்பெரிய வீரன் இல்லை மிகப்பெரிய கொடூரன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னெல்லாம் தாண்டி ஜெல்லி ஃபிஷ் வந்துருச்சு. என்னென்னா சென்னையும் இஸ்ரேலையும் ஜெல்லி ஃபிஷ்ஷை நம்ம சொல்லுவோம். சென்னையில் இருக்கிற ஒதுங்கக்கூடிய ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, பெரும்பாலான ஜெல்லி ஃபிஷ் பிரச்சனை தராத ஜெல்லி ஃபிஷ். நம்மளை மாதிரி சைலண்டாக சாதாரணமாக உங்களை மாதிரி சொல்லவே முடியாது. இல்லை சார், நம்ம தமிழர்கள் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த இதில் வச்சுக்குவாங்க. ஆனால் என்னென்னா இங்கே ஜெல்லி ஃபிஷ் ஒதுங்குது. அது ஒருவேளை கையில் பட்டாலும் இதில் பட்டாலும் அதோட முக்கியமான செய்தி என்ன, இது பிரச்சனை என்ன வரும்னா, ஏதாவது ஒன்று டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்டிங் பண்ணும். ஸ்டிங்கிங் கொட்டுறதா ஒரு மாதிரி ஸ்மெல்லு. இப்போ சில இந்த பக்குன்னு சொல்லி சொல்லுவோம் சில இதில், அதை ஒரு வெட்டுக்கிளி டைப்பில் சொல்ல முடியாது, சின்னதாக இருக்கும். ஓகே, அதை பிடிச்சா பயங்கர ஸ்மெல் வரும். ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு இது சார், பச்சை சின்னதாக ஒரு பூச்சி இருக்கும். பச்சை பூச்சா தான் அது என்ன, அதை அடிச்சோன்னா முடிஞ்சுன்னு அதுக்கு அந்த பேர் எண்டமாலஜியில் இருக்குது, அது பேரை மறந்துட்டேன். அதை நம்ம சாதாரண குச்சி வச்சு தொட்டாலே அந்த ஏரியாவில் நிற்க முடியாது, அது ஸ்டிங் பண்ணும். அப்படியே அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல்லுக்கு அதை இந்த பல்லி ஓனானு இது இந்த மாதிரி நாக்கை நீட்டி அப்படி தொட வரும்ல, அதை நாக்கை நீட்டும் போதே காற்று சலசலப்பு தெரிஞ்சிடும். அதுக்கு அந்த டிஃப்ரென்ஸு, காற்றல் டிஃப்ரென்ஸு அதுவே அடிக்கும் பாருங்கள். ஒரு ஸ்டிங் அடித்த உடனே ஐயோ ஆத்தாடி, இந்த வெளியில் இருக்கும்போது இந்த நாத்தம் அடிக்குது, தின்னா எனத்துக்காகும் அப்படின்னு அதை தன்னை தற்காத்து கொள்றதுக்கு. எப்படி நம்ம போர்க்கு பையன் இருக்கு இல்லையா, முள்ளம்பன்றி, அது எப்படி, அதாவது புலி கூட வரும்போது டக்குன்னு அப்படி விரிச்சு சுற்றி தன்னை பாதுகாத்துக்கிறதோ, அது மாதிரி இது பாதுகாப்புக்காக
இயற்கையே படைச்ச ஒன்று இது. அதே மாதிரி இங்கே ஸ்டிங் அது வந்து எப்படின்னா நெமட்டோசைட்ஸ்ன்னு சொல்லி அந்த நெமட்டிசைடு அந்த நெமட்டோடு அந்த அந்த நெமட்டோசிஸ்ன்னு சொல்லி அதுதான் மெயினாக வந்து அந்த ஸ்டிங்கில் இருக்கக்கூடியது. அது எப்படின்னா ரொம்ப மைக்ரோஸ்கோப்பில் தெரிகிற அளவுக்கு உள்ளது அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டா அது வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது. எல்லாமே சிலது ஸ்ப்ரே பண்ணும், கம்மியாக பண்ணும், இது பண்ணும். ஆனால் உலகத்தில் மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து ஆபத்து மிக மிக குறைவானது. இஸ்ரேலில் வந்து அதிகமான ஆபத்து உள்ளது. இஸ்ரேல்னாலே ஆபத்து தானோ? இஸ்ரேலே ஆபத்து, இஸ்ரேலுக்கே இன்னொன்று ஆபத்து. அப்படி அதோட பேர் வந்து என்னென்னா இந்த ஜெல்லி ஃபிஷ்ல நோமேட் ஜெல்லி ஃபிஷ், அப்புறம் ப்ளூபெரி ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சில வெரைட்டி நிறைய ஃப்ளேவராக இருக்கு. ஆமாம், ஜெல்லி ஃபிஷ்ல கலர் கலராக வேணும்ல. ஜெல்லியில் ஃப்ளேவர் இருக்குன்னா ஜெல்லி இருக்குது. அந்த ஜெல்லி ஃபிஷ் கொலன்னு ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது அந்த நோமேட்டட். அது வந்து எப்படின்னா இது நம்ம ஜுவாலஜிக்கல் நேம், என்டமாலஜிக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மட்டும் சொல்லிடுவோம். அது வந்து எப்படின்னா ரோபிலேமா நொமேட்டிக்கான்னு சொல்லி, இது வந்து சொன்னாலும் பெரிய புரியப்படல, நமக்கும் புரியாது. பொதுவாக வந்து நம்ம மனிதனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஹோமோசேப்பியன். அப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் வந்து இந்த பூ இருக்கு இல்லையா, எது நம்ம செம்பருத்தி பூ, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனென்சிஸ். இதுனா தாவரவியல் பேர், விலங்கியல் பேர்னு அது மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க, காமன் யூனிவர்சல் காமனுக்கு. அதில் இந்த ஸ்பீசிஸ் நேம் மட்டும் மாறும். அப்போ இந்த மாதிரி ஜெல்லியில் வந்து இந்த இதில் முக்கியமான ஜெல்லி எப்படின்னா பொதுவாக அந்த சம்மர் டைமில் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பாக நல்லா வர்ற மாதிரி அங்கே வருது, ஒதுங்குது. சரி, கழுத ஒதுங்கிட்டு போகுது, நமக்கு அது என்ன பிரச்சனை, இதை பற்றி ஏன் இவ்வளோ பெரிய பேச்சா வருது அப்படின்னா, அதான் சார் நான் கேட்கணும்னு சொன்னா படையெடுத்து வருது அப்படின்னு செய்திகள் எழுதுறாங்களே. அதுதான் என்னென்னா, அதை நமக்கு இப்போ நம்ம இங்கே வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கு போகிறோம், அல்லது வந்து ஒரு புதுசாக ஒரு பீச் ப்ளூ ஃப்ளாக் பீச் இருக்கு இல்லையா, அங்கே போனால் கடலில் போய் உள்ள கால் நினைக்கிறோம், லேசாக குளிக்கிறோம், முடிஞ்சவோ வர்றோம். நம்ம வந்து ஜெல்லி ஃபிஷ் தான் அப்படின்னு அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து மெரினா பீச் போனால் கூட போகிறோம், நமக்கே தெரியாத சில நேரம் ஜெல்லி ஃபிஷ் வந்தால் கூட வந்து லேசாக கால் வந்து லேசாக உரசிட்டு போயிடுச்சு, அந்த மாதிரி ஸ்டிங் அடிச்சிருச்சுன்னா அரிக்குது, முடிஞ்சிருது அது. ஆனால் அங்கே வந்து நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியல, அதிகம் இல்லை. அங்கே வந்து எப்படின்னா டூரிசம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப அது நம்ம சொல்லணும், நம்ம வந்து தமிழ்நாடு மட்டும் நம்ம டூரிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டெல்லாம் யாரும் டச் பண்ண முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இயற்கையாகவும் அந்த காலத்தில் உள்ள இதாகவும் ஆன்டிக்கு மானுமெண்ட்டு நிறையா இருக்குது. ஆமாம், ஆனால் அங்கே டூரிசம் வந்து அங்கே டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பீச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் துபாயாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், துபாய் இஸ்ரேலும் கிட்டத்தட்ட சேம் ஒரு ஐடென்டிக்கல் தான். ஓகே, ஸோ இங்கேயும் பெட்ரோலில் அங்கேயும் பெட்ரோலியம் குரூட் ஆயில் கிடையாது. அது மாதிரி ரெண்டுக்கும் அது தனியாக கம்பேரிசனே பேச முடியும். ஓகே, இப்போது இந்த டூரிஸ்ட் வந்து என்ன செய்வாங்க, நேராக வருவாங்க, ஹோட்டலில் தங்குவாங்க, சரக்கு போடுவாங்க, எல்லா கெட்ட காரியம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பீச் இருந்தால் பீச்சு, அதில் வந்து குளிப்பாங்க, வருவாங்க, ஜாலியாக சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் சிலர் வந்து பில்கிரிமேஜுக்கு வந்து இங்கே போனாங்கன்னா, ஜெருசலம் போனாங்கன்னா ஒரு 3 இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. இதெல்லாம் சாதாரண நடக்கும். அப்போ மக்கள் எவ்வளோக்குள்ள அதிகமாக வர்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே வந்து அப்புறம் போகிற போக்கில் வந்து ஏதாவது ஆயுதம் வாங்கணுமா, இல்லை ஏதாவது சாஃப்ட்வேர் வாங்கணும், எல்லாமே நடக்கும். சென்ட் வாங்குற மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், அங்கே எல்லாம் நடக்கும். ஓகே, போய் இந்த மாதிரி சரி ஓகே இன்னும் வந்து ஒரு 5 பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் ஆயுதம், இல்லை 10 பில்லியனுக்கு ஒரு ஆயுதம் ஆர்டர் பண்ணிவிட்டு நேராக போய் அங்கே இதில் அஸ்கலானில் அந்த இதில் நார்த் சைடில் அங்கே போய் குளிக்க போகிறேன். ஒரு தூத்துக்குடி போனால் மக்ரூன் வாங்குறது இல்லையா, திருநெல்வேலி போனால் அல்வா வாங்குற மாதிரி அங்கே வந்து குளிக்க போகிறான்னு வச்சுங்களேன். இங்கே ஆர்டரா சரி ஓகே நாளைக்கு வந்து ஃபைனல் மீட்டிங் இருக்குது, சைன் பண்ண போகிறோம் அப்படின்னு குளிக்க போனால் ஜெல்லி ஃபிஷ் வந்து இருக்குன்னு வச்சுங்களேன். ஜெல்லி அங்கே ஒன்று இங்கே ஒன்று பரவாயில்ல, கொஞ்சம் இருந்தால் 1-2 இருந்தாலே நம்மளை வந்து அந்த ஸ்டிங் இருக்கு இல்லையா, அது என்ன நடக்கும்னா தோல் வந்து ஒரு மாதிரி சொல்லாகும். பொதுவாக வந்து சில அலர்ஜி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டிங் அடித்த உடனே நமக்கு தோல் ரெட்டிஷ் ஆகும், அரிக்கும், ஒரு மாதிரி ஆகும். அப்புறம் அந்த இதில் வந்து என்ன எஃபெக்ட் வரும்னா, சில ஜெல்லி ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதை டக்குன்னு தாக்கும். அப்புறம் கார்டியக் அரெஸ்ட்டு, ஹார்ட் அட்டாக்கு, சில இதெல்லாம் அப்படி வந்து நாளைக்கு சைன் பண்ண போகிறவர், நீங்கள் குளிக்க போகிறவர் அங்கேயே மல்லாந்துட்டார் அப்படின்னா, அப்போ தண்ணி போட்டு குளிச்சார், இது பண்ணார், என்ன பண்ணாருன்னா கடைசியில் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு ஜெல்லி ஃபிஷ் வந்து ஸ்வாம்னு ஒரு பெரிய கூட்டமாக அங்கே வருது அப்படிங்கிறது தான் செய்தியே. என்ன ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி நிறையா பேசலாம், ஆனால் இஸ்ரேலில் ஜெல்லி ஃபிஷ் ஏன் செய்தி ஆகுது அப்படின்னா,
ஒரு 1000 ஜெல்லிஃபிஷ் வர்ற இடத்துல வந்து 1 லட்சம் ஜெல்லிஃபிஷ் வந்தால் அந்த அளவுக்கு கூட்டமாக வருது அங்கே வருதுல்ல. சரி, இப்போ ஜெல்லிஃபிஷ் இந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் ஜெல்லிஃபிஷ்க்கான பீரியடுப்பா, நம்ம உள்ளே போக முடியாது அப்படின்னா அப்போ என்னத்துக்கு நாங்கள் இங்கே வரணும், இங்கே டூரிஸ்ட்டாக வரணும் கேட்பாங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ டூரிஸ்ட்டு வந்து குறையுது. அப்புறம் வேறு என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னா, கடலுக்கு பக்கத்தில் தான் கடல் நீரை வந்து உறிஞ்சி எடுத்து டீசல்னைஸ் பண்ணி நல்ல தண்ணி வெளியவும் இன்னும் ஜாஸ்தி உப்பு உள்ள தண்ணியை வந்து திரும்ப கடலுக்குள்ளேயும் விடுறோம் இல்லையா. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுது அப்படி, ஏன் இந்த ஜெல்லிஃபிஷ் ஏன் வருது, ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு காரணம் சொன்னோம்னா, இப்போ டீசலேஷன் பிளான்ட் இருக்குது, பவர் பிளான்ட் இருக்குது. பவர் பிளான்ட்டுக்கு வந்து கூலிங்க்கு வந்து கடலில் தண்ணி தேவைப்படும். டீசலேஷன் பிளான்ட்டுக்கு வந்து அதை உப்பை சுத்திகரிப்புக்கே கடல் தண்ணி தேவைப்படும். ஆனால் கடல் தண்ணியை இப்போ சுத்திகரிக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு 1 கோடி லிட்டரு தண்ணி நமக்கு இங்கே தேவை வெளியே வருது அப்படின்னா, ஒரு 4 கோடி லிட்டரு 5 கோடி லிட்டரு வந்து திரும்பி வந்து கடலுக்கே போகும். இப்போ முன்னாடி வந்து கடலில் வந்து ஒரு 30,000 ppm இருக்க வச்சுக்கோமே உப்பு அளவு இருக்குன்னா, இது திருப்பி போகும்போது 35,000 போய் நிற்கும். இந்த கான்சென்ட்ரேட்டட் நல்ல தண்ணியை பூரா எடுத்துருவோம் இல்லையா. அப்போ 30,000 40,000 ppm அங்கே போச்சு அப்படின்னா, அந்த கடலோட சமநிலை இருக்கலாம் அந்த ஏரியாவில், அந்த சமநிலை பாதிக்கப்படும் போது ஜெல்லிஃபிஷ் பாதிக்கப்படுறது இல்லை. ஜெல்லிஃபிஷை கடிக்கி சாப்பிடும் தெரியுமா சில விஷயங்கள், ஐட்டங்கள், சில மீன்கள், சில ஆமைகள் இருக்குல்ல, அது செத்து போகுது அல்லது இடப்பெயர்ச்சி ஆயிடுது. ஓகே. அப்போது ஒருத்தர் வந்து இங்கே வந்து தாக்குறதுக்கோ கடிக்கிறதுக்கோ இதுக்கு வந்து வேறு எதிரிகள் இல்லை அப்படின்னா பல்கி பெருகிரும். அப்போது காரணம் பாருங்கள் எப்படி நுணுக்கமான காரணங்கள். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட்கள் பீச்சுன்னு சொல்லி வச்சிங்கன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் டீசலேஷன் பிளான்ட்டோ அல்லது பவர் பிளான்ட்டோ வைக்காதீங்க. இது வந்து தனியாக வந்து ஆட்களுக்கு டூரிஸ்ட்னு தனியாக போட்டுருங்க அப்படிங்கிறதான். அதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கணும். பக்கத்தில் என்ன சில கிலோமீட்டர் தள்ளி வச்சா கூட இந்த மொத்த ஏரியாவும் கடலில் வந்து மாறிடுது இல்லை. பிஹெச் வேல்யூ எல்லாம் மாறும்ல, எல்லாம் அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மாறுது. அப்போ மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஏற்கனவே இருக்கிற உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து தன்னோட சாப்பாடை ஜெல்லிஃபிஷையும் சாப்பிடும். இந்த மாதிரி அதுக்கு வந்து பெருகிச்சு அப்படின்னா மக்கள் வந்து டூரிஸ்ட் வந்து குறையுது. டூரிசம் குறைஞ்சாலும் வருமானம் குறைஞ்சிருதா? கண்டிப்பாக. ஓகே, நம்பர் 1. அதுவும் இதை நம்பி இருக்கிற அதிகமாக நம்பி இருக்கிற நாடு. ஆமாம், இந்த நாடு அதான் சொல்ல, துபாய் அண்டு இஸ்ரேல் ரெண்டுமே வந்து டூரிசத்தை நம்பி இருக்கிற நாடு, ரெண்டுமே வெளியிலேருந்து வர இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி இருக்கிற நாடு, ரெண்டுமே நம்பி இருக்கிற நாடு. எய்டை நம்பி இருக்கிற நாடு. எய்டில் இல்லை, அவனுக்கு வந்து எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். எய்டுங்கிறது ஃப்ரீயாக கொடுக்குறது, அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஒரு வகையில் வாங்கிக்கிறாங்க. நீங்கள் ஏடுங்கிறத டோட்டலாகவே வேறு கான்செப்ட். இப்போ வந்து வேறு காசாவோ இப்போ இங்கே போகிறாங்கல்ல ஆஃப்ரிக்காவில் இப்போ கொடுக்குறாங்கன்னா எய்டு, அது திருப்பி ரிட்டர்ன் கிடைக்காது. இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அங்கே ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். அப்படி சொல்கிறீங்களா? எல்லாம் ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்னன்னா இவங்க ஏமாற்றுவாங்க, ஏடுங்கிறது ஏமாத்தாமல் நேராக கொடுக்குறது. என்னென்னா எய்டு கொடுக்குறாங்கல்ல ஆப்பிரிக்கன் நாடுகளில், எய்டுன்னு சொல்லி சில நாடுகளில் யூரோப்பியன் நாடுகள் அமெரிக்காவில் கொடுக்குறாங்க இல்லையா, அவன் வந்து அங்கே உள்ள வளத்தெல்லாம் ஏமாற்றி எடுத்து போவான். இது வந்து அப்படி இல்லை, இவனே வாங்கிட்டு இவனே வந்து எல்லாத்தையும் ஏமாற்றுவான். ஸோ அதான் அந்த ஏடு இதுக்கெல்லாம் அப்படி ரிவர்ஸ் வச்சுக்கலாம். பேருக்கு தான் எய்டு, பேர் ஏடு அப்படித்தான் கொடுக்கும்போது அப்படித்தான். சரி, இப்போ வந்து இங்கே ஆள் வரமாட்டாங்க, நம்பர் 1. சரி, இப்போ டீசலேஷன் பிளான்ட் இருக்குல்ல, இது மட்டும்தான் பிரச்சனைன்னா அந்த பெரிய ராட்சத குழாயில் தண்ணி உறிஞ்சும்ல, இந்த ஜெல்லிஃபிஷ் உள்ளே போய் அடைச்சிக்கிறது நிறையா. நீங்கள் ஃபுட்பால் மாதிரி என்னத்தாவது வலைகளை போட்டிருந்தா கூட அந்த வலையில் போகிறோம் சக்குன்னு நின்றுச்சுன்னா எப்படி உறிஞ்சுவாங்க? வலை அடைச்சிரும். எத்தனை வாட்டி தான் போய் அதை வந்து வலைக்கு மேலே வலைன்னு சொல்லிட்டு என்னத்தையா போட்டு இந்த ஜெல்லிஃபிஷ் எல்லாம் வந்து மாற்றுறதுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் பயங்கரமாக திணறுது. அப்புறம் அவுட்புட்டு கிடைக்கிறது இல்லை, மிஷின் ரிப்பேர் ஆகுது. இந்த ஜெல்லிஃபிஷ்ஷால் அந்த தொல்லையை தாங்கவே முடியல. இதே வந்து ஒரு ராக்கெட்டை போட்டோ அல்ல F-16 போட்டோ இது போட்டோ அடிக்கலாம்னா அடிக்கவும் முடியல, தண்ணிக்குள்ளே இருக்குது, ஒரு மாதிரி மருந்து ஓடிடுது. என்ன பண்ணுறது தெரியாமல் இவங்க ரொம்ப பாடாப்படுறாங்க. சரி, இதுக்கு ஒரு பக்கம் பவர் பிளான்ட் இருக்குல்ல, பவர் பிளான்ட் கூலிங் சிஸ்டம் இருக்குது, அதுக்கும் இந்த தண்ணி உள்ளேருந்து சக் பண்ணி எடுத்து கூலிங் பண்ணிவிட்டு திரும்ப போய் சுடுதண்ணி விடணும். இது சுடுதண்ணியாக இருந்தாலும் ஜாலியாக குளிச்சுக்கிறது, குளிர்ந்த தண்ணியாக இருந்தாலும் அப்படியே உடலில் அசிச்சுக்கிறது. ஜெல்லிஃபிஷ்ஷுக்கு பிரச்சனை இல்லை, குளிர்ந்த தண்ணியோ இது தண்ணியோ. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இதை சாப்பிடக்கூடிய அந்த உயிரினங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன திடீர்னு சூடாக தண்ணி விட்றான், திடீர்னு கூலாக இருக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் போயிடுது. விஷயம் அவ்வளோதான். அது எங்கெல்லாம் அந்த மற்ற மீன்களும் இதை சாப்பிடக்கூடிய பிரிடேட்டர் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அந்த மீன்களும் ஆமைகள் மாதிரி ஜெல்லிஃபிஷ் சாப்பிடக்கூடிய அந்த உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கெல்லாம் போய் பக்கத்தில் போயிடுச்சோ அங்கே ஜெல்லிஃபிஷ் கிடையாது. அப்போ ஜெல்லிஃபிஷை நமக்கு தேவைக்கு எல்லாத்தையும் வர வச்சுட்டு குத்துதே குடையுதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஜெல்லிஃபிஷ். ஓகே, ஸோ இது வந்து முக்கியமான மேட்ரு. இந்த ஜெல்லிஃபிஷ்ஷில் இதுக்கு லாஸ்ன்னு ஒன்று இருக்கும்ல,
இவ்வளோதெல்லாம் பேசிட்டோம். ஜெல்லி ஃபிஷ்ஷு ஏன் வருது, எப்படி பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்போது 2 விதமாக இது வந்து இஸ்ரேல் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான், ஏழை மக்களை போட்டு அடிக்கிறான், குழந்தைகளை கொள்கிறான். அதனால் கடவுளால் அனுப்பப்பட்டதா ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னா, மொத்த உயிரினம் கடவுள் நம்புனீங்கன்னா மொத்த உயிரினமே கடவுளால் அனுப்பப்பட்டது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா இயற்கையை வந்து கொண்டு வந்து சேர்த்தது. ஆனால் ஏன் இஸ்ரேலுக்கு இவ்வளோ பாதிப்பு அப்படின்னா, இஸ்ரேல் மட்டும் இல்லை, இஸ்ரேல் மாதிரி எந்த நாடும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் அங்கே ஜெல்லி ஃபிஷ் வரத்தான் செய்யும். ஆனால் இஸ்ரேல் வந்து ரொம்ப குறுகிய பண்ண இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நினைக்கிறான்ல, அப்படி பண்ண நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜெல்லி ஃபிஷ்ஷும் வந்து இன்னொரு வகையில் அவனை போட்டு தாக்குது. ஓகே, அப்போ வருமானம் பயங்கர பிரச்சனை. இதோட மினிமமாக அவனுக்கான லாஸ் இருக்குல்ல, சும்மா ஒரு $10 மில்லியன். அவ்வளோதான். திரும்ப யூஎஸ் கொடுத்துருவாங்கல்ல, அப்புறம் என்ன? இனி கொடுக்க மாட்டாங்கல்ல, முன்னாடி கொடுத்தாங்க, இனி கொடுக்க மாட்டாங்க. இனி நீ வந்து ஓவர் த ஃபோன் பேசி வாங்கிப்பாங்களே சார். ஆமாம், இல்லை ஃபோன் நம்பர் வந்து ஆமாம், the person you contact is not willing அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் அதெல்லாம் வந்து இனியும் இல்லை, அமெரிக்கா பெருசாக தரமாட்டாங்க. ஓகே, கேட்டப்பெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு இது அனுப்புகிற மாதிரி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்களே. ஆமாம், இப்போ வந்து அது மேரேஜ் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுச்சு. இங்கே வந்து ஈரான் கூட ரொம்ப நெருக்கமாகி போயிடுச்சு. நீ வந்து வேண்டாம் போ அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஈரானுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணும்போது என்ன இது கிடைச்சதோ அதை விட அதிகமாக ஈரானை சப்போர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது. அப்போ எதுக்கு இஸ்ரேலு அப்படின்னு அது இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ என்னென்னா ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஜெல்லி ஃபிஷ் வந்து பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, கொடுமையான தனக்கு தேவைக்கு, அது நம்மளோட பார்வையில் அது கொடுமையாக இருக்கும். அது வந்து வேறு உயிரினங்கள்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஸ்டிங்கு வந்து எஜெக்ட் பண்ணுது. ஆமாம், அப்படிங்கும்போது அதை வந்து குளிக்கிற இடத்துல போய் நிறையா வந்தோடனே அவன் தோலை சுரிஞ்சிட்டு சிவப்பாகி அதாகி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செத்து போகிறாங்க டூரிஸ்ட்டு. அப்போது இஸ்ரேலுக்கு டூர் போனால் செத்து போவாங்க ஜெல்லி ஃபிஷ் ஆமாம், வந்துருங்கள, ஒரு ஸ்டீரியோ டைப் ஆகிடும், வந்துருங்கள. இப்போ எப்போ எங்கே போகிற, கோண்டி இஸ்ரேல் போகிற ஜெல்லி ஃபிஷ் கிடைக்குதாம்ல. ஆமாம், எங்கே நீ வந்து ஜெருசலம் போறியா, ஜெருசலத்தில் கடல் இல்லை, இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த சைடில் கடல் இருக்குது. ஏன்னா இந்த சைடில் அப்படி போனீங்கன்னா அந்த கடல் பகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்புறம் ஜெருசலம் அப்படியே போய் ஜாலியாக போயிட்டு அங்கே வந்து பீச்சு எல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. பீச் ஃப்ரெண்டுன்னு ஏன் சொல்கிறாங்க, நமக்கு பீச் இருக்குது அப்படிங்கிறதானே, போய் குளிக்கிறோம். அங்கே ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சுன்னா ஐயா பீச் வேணாம் ஒன்று வேணாம். அப்போ அந்த டூரிஸ்ட் எல்லாம் குறைஞ்சி எல்லாம் பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் திணறாங்க. ஒரு $10 மில்லியன் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 10 மில்லியன் ஜென்ரேட் பண்ணணும்னா அவன் வந்து கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும். அதை விற்றா தான் 10% $10 மில்லியன் வந்து அவனுக்கு லாபம் கிடைக்கும். அந்த லாபம் தான் அந்த நாட்டோட வருமானம். அதை வந்து ஒரு சாதாரண ஜெல்லி ஃபிஷ் வந்து போடான்னு அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் வருஷம் இதே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. டூரிஸ்ட் வர குறைஞ்சிட்டே வர்றாங்க. அப்படின்னா என்ன ஆகும், இஸ்ரேல் வந்து சோழி முடியுது, ஜெல்லி ஃபிஷ்ஷாலையும் சோழி முடியுது. நீங்கள் கடலில் வந்து நீங்கள் பெரிய ராஜா மாதிரி இதெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது. என்னத்தை பண்ணாலும் உங்களுக்கு வந்து இயற்கை ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஆப்பு வைக்குது அப்படிங்கிறதான். ஸோ ஜெல்லி ஃபிஷ் மூலமாகவே ஆப்பு வைக்குது அப்படிங்கிறது தான் இதோட மொத்தம். இந்த ஜெல்லி ஃபிஷ் அதுவும் வந்து ஊருலகம் போகிற இத்தனை நாடுகள் இருக்கேன், 193 நாடு இருக்குது. சில நாடுகளில் தான் வந்து பீச் இல்லை. இத்தனை நாடுகளை விட்டு போட்டு கடைசியில் இங்கே இஸ்ரேலில் மட்டும் போய் ஏன் ஜெல்லி ஃபிஷ் இது பண்ணுது அப்படின்னா, அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை எடுத்துக்கிட்டாலும் இயற்கை வேணாங்கன்னா அவங்களே பண்ண வேணாம் அல்லது ஏதோ ஒரு வேணை. ஓகே, ஆமாம், வினை விதைச்சிட்டான், அறுக்கிற தனியாக இருக்க போது வினையாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட. ஓகே சார், மிகப்பெரிய சண்டை கப்பல்களும் கணைகளும் ஜெல்லி ஃபிஷ்ஷோட இந்த டென்டாக்கிள்ஸுக்கு முன்னாடி அடிபணிந்து நிற்கிற கதையை வந்து விவரமாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி.